Next topic, time reversal test and factor reversal test. The formula is P01 into P10 equal to 1. So to prove that P01 into P10 equal to 1. இப்போ P01 into P10 equal to 1. இதில் வந்து P01 அப்படிங்கிறது ஃபார்முலா நமக்கு தெரியும். Fisher's indexல P01 உடைய ஃபைனல் வேல்யூ நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். Fisher'sல ஸ்கொயர் ரூட் ஆஃப் sigma P1 Q0 by sigma P0 Q0 into sigma P1 Q1 by sigma P0 Q1. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா P10 இருக்குது. அப்போது 0 and 1, 1 and 0 ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ இந்த ஃபஸ்ட்டு டூ ஃபார்முலாஸில் 1 இருக்கிற பொசிஷனில் 0வும் 0 இருக்கிற பொசிஷனில் 1 அப்ளை பண்ணிங்கன்னா அடுத்த டூ ஸ்டெப்ஸ் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்மா இங்கே P1 Q0ங்கிறத P0 Q1 போட்டுக்கலாம் பை P0 Q0ங்கிறது P1 Q1. ஸோ சிமிலர்லி P1 Q0ங்கிறது P0 Q0 டிவைடட் பை P0 Q1 அப்படிங்கிறது P1 Q0ன்னு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டரில் சேம் என்ட்ரிஸ் தான் இருக்கும். ஸோ எல்லாம் கேன்சல் ஆனால் வேல்யூ 1 வந்துடும். ஸோ டைம் ரிவர்சல் டெஸ்ட்டுக்கு ஃபைனல் ஆன்சர் 1. ஸோ நம்ம வந்து சம் ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த ஃபார்முலா நோட் பண்ணணும். தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் போட்டு இந்த என்ட்ரிஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறோம் நியூமரேட்டர் டினாமினேட்டரில். இந்த என்ட்ரிஸ் நோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டரில் சேம் என்ட்ரிஸ் தான் இருக்கும். ஸோ எல்லாம் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனால் ஃபைனல் ஆன்சர் 1 வந்துடும். ஸோ அதனால் ஃபார்முலா வந்து பைஹார்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா PQ by sigma PQ into sigma PQ by sigma PQ. இந்த ஃபஸ்ட்டு டூ என்ட்ரிஸ் நமக்கு சொல்லியிருக்கேன். 1000 அப்ளை பண்ணுங்கள். 1000. நெக்ஸ்ட் 1101 1101 இன்ட்டு நெக்ஸ்ட் என்ட்ரிஸுக்கு இங்கே 1 இருந்தால் 0 அப்ளை பண்ணுங்கள், 0 இருந்தால் 1 அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி தான் இந்த ரெண்டும். ஸோ இந்த ரெண்டு பிளேஸ்லையுமே 0க்கு 1ம் 1க்கு 0வும் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டூ கண்டிஷன்ஸ் வந்துடும். ஸோ இப்போ நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூ தான் டினாமினேட்டர்லேயும் இருக்கும். P1 Q0 இங்கே இருக்குது. P1 Q0 கேன்சல் ஆகிடும். P1 Q1 P1 Q1 தென் சிக்மா P0 Q1 P0 Q1 P0 Q0 P0 Q0. பட் நம்ம ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ண அப்புறம் தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டேபிளில் வேல்யூஸ் இருக்கும். அந்த வேல்யூஸை என்ட்ரி பண்ணி அதை கேன்சல் பண்ணி 1ன்னு ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ஒன் ஃபேக்டர் ரிவர்சல். ஸோ அதுக்கு ஃபார்முலா P01 into Q01. அதுக்கு வேல்யூ சிக்மா P1 Q1 by சிக்மா P0 Q0 சொல்யூஷன். ஸோ டைம் ரிவர்சல் டெஸ்ட்டுக்கு 1 ப்ரூவ் பண்ணணும். ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட்டுக்கு சிக்மா P1 Q1 by சிக்மா P0 Q0ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபார்முலா அதே மாதிரி நோட் பண்ணலாம். சிக்மா P01 into Q01 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப். ஸோ அதே மாதிரி சிக்மா PQ by சிக்மா PQ into சிக்மா PQ by சிக்மா PQ. சேம் 1000 அப்ளை பண்ணுங்கள். 1000 தென் 1101. நெக்ஸ்ட் என்ட்ரி பண்ணும்போது Q கொடுத்துருக்கு. ஸோ இதே ஃபார்முலாவில் P இருக்கிற பிளேஸ்லலாம் Q அப்ளை பண்ணணும். Qவை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு Pன்னு அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே QPன்னு வரும். இதுவும் QP. ஃபார்முலா பார்த்தீங்கன்னா தெரியும். QP. ஏன்னா இங்கே வேல்யூ Q01 கொடுத்துருக்கு. ஸோ 01ல் எந்த சேஞ்சஸ் இல்லை. அதனால் நம்ம என்ட்ரிஸ் பண்ணும்போது நம்பரில் சேஞ்சஸ் வராது. ஃபஸ்ட்டு 1000 வரும். 1000 நெக்ஸ்ட்டு 1101. பட் ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் P and Q வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும். அவ்வளோதான். சரியா? அப்போ ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துக்கும் இதுக்கு என்ன, இது ப்ரீவியஸ் ஃபார்முலாவுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா P01 into P10. ஸோ ஆல்ஃபபெட்டில் சேஞ்சஸ் கிடையாது. சரியா? இந்த வேல்யூஸ் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், பேஸ் இயர் கரண்ட் இயரில் மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்குது. இது 01, இது 10. அதனால் இந்த வேல்யூஸ் என்ட்ரி மட்டும் நம்ம 1001 மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகும். பட் இங்கே வந்து P01 பேஸ் இயர் கரண்ட் இயர் ரெண்டும் சேமாக தான் இருக்குது. பட் ஆல்ஃபபெட் Pன்னு கொடுத்துருக்கு, இங்கே Qன்னு எடுத்துகிட்ருக்கோம். ப்ரைஸும் குவான்டிட்டியும் சேர்த்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். PQங்கிறது QPன்னு வரும். QPன்னு அப்ளை பண்ணுங்கள். வேல்யூ சேம். பேஸ் இயர் கரண்ட் இயர் அதே தான். 1000 அப்ளை பண்ணுறோம். 1000 நெக்ஸ்ட் 1101. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். எப்படின்னா சிக்மா P1 Q0. ஸோ இந்த ரெண்டு என்ட்ரிஸ் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு சிக்மா Q1 P0 கேன்சல் ஆகிடும். ஸோ நியூமரேட்டரில் பார்த்தோன்னா சிக்மா P1 Q1 into சிக்மா P1 Q1 2 டைம்ஸ் இருக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட்டில் நமக்கு 2 டைம்ஸ் வேல்யூஸ் இருந்தால் ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ சிக்மா P1 Q1 ஃபைனல் ஆன்சர். டினாமினேட்டரில் அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா P0 Q0 2 டைம்ஸ் இருக்குது மல்டிபிளில். ஸோ நம்ம அதை
ரீப்ளேஸ் பண்ணும்போது டிவைடட் பை சிக்மா பி நாட் கியூ நாட். ஸோ ஃபைனல் ஆன்சர் அதே மாதிரி ஃபார்முலா நோட் பண்ணுறோம், வேல்யூஸ் எல்லாம் டேபிள் வேல்யூஸ் எல்லாம் இதில் என்ட்ரி பண்ணுறோம். ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டரில் நமக்கு அந்த வேல்யூஸ் வந்து எப்படி இருக்கும்னா மல்டிபிள்ஸில் இருக்கும். ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நம்ம ஒரு சிங்கிள் வேல்யூ மட்டும் எடுக்கிறோம். அதுலேருந்து எடுத்தோன்னா இந்த சிக்மா P1 Q1 பை சிக்மா P0 Q0 வேல்யூ மட்டும் பேலன்ஸ் இருக்கும். அதுதான் நம்ம ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ். எக்ஸாம்பிள் 9.12 calculate Fisher's time and factor reversal test. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஷர்ஸும் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு, அதுக்கப்புறமா டைம் ரிவர்சல் அண்ட் ஃபேக்டர் ரிவர்சல் ப்ரூவ் பண்ணோம். ஸோ டைரெக்டாக ஃபிஷர்ஸ் கொடுத்ததுனால கண்டிப்பாக நம்ம வந்து ஃபிஷர்ஸினுடைய ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்முலாவும் நீங்கள் தரவு பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா PQ பை சிக்மா PQ இன்ட்டு சிக்மா PQ பை சிக்மா PQ 1000 அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். 10001101 இன்ட்டு 100 வரும். ஃபிஷர்ஸ் இண்டெக்ஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ்க்கு இன்ட்டு 100. ஓகேவா? ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது இன்ட்டு 100 போடுங்கன்னு சொல்லியிருக்கேன். டேரெக்டாக நம்ம வந்து லாஷ் பிஎஸ் பேசிஸ் போடும்போது ரூட் போட்டு அந்த என்ட்ரி வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி ரூட் எடுத்தால் போதும். பட் டேரெக்டாக ஃபிஷர்ஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ரூட்டில் சம்மேஷன் ஆஃப் த வேல்யூவும் இன்ட்டு 100 வந்து செப்பரேட்டாக போடணும். ஸோ ஃபஸ்ட்டு டேரெக்டாக ஃபிஷர்ஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ டேபிளர் காலம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் கொஸ்டினில். ஸோ அது நம்ம சேம் அதே மாதிரி என்ன பண்ணுறோன்னா லாஷ் பிஎஸ் ஃபிஷர்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாடலில் ஃபார்முலா P0 Q0 P0 Q1 P1 Q0 P1 Q1. ஸோ ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி இஸ் கிவன் அண்ட் பேஸ் இயர் கரண்ட் இயர் கொடுத்துருக்கு. ப்ரைஸ்னாலே இங்கே வந்து ஆல்ஃபபெட் P தான் யூஸ் பண்ணுறோம், குவான்டிட்டிக்கு Q யூஸ் பண்ணுறோம். ஸோ 2003 பேஸ் இயருங்கிறதுனால P0, 2009 அதே ப்ரைஸில் 2009ங்கிறது கரண்ட் இயருங்கிறதுனால P1 எடுத்துக்கிறோம். குவான்டிட்டியில் 2003 பேஸ் இயர் Q0 தென் கரண்ட் இயர் Q1. ஸோ எல்லாமே ப்ராப்ளம் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கும், இது எல்லாமே கொஸ்டினில் கொடுத்துருக்கு இந்த டேபிளர் காலம். ஸோ சிமிலர்லி P0 Q0 P0 இன்ட்டு Q0 அப்படியே மல்டிபிள் பண்ணி இந்த வேல்யூஸ் என்ட்ரி பண்ணுங்கள். இதை சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமா இந்த டோட்டல் வேல்யூ சிக்மா P0 Q0 ஈக்குவல் டு 442, சிக்மா P0 Q1 இஸ் ஈக்குவல் டு 613, தென் சிக்மா P1 Q0 இஸ் ஈக்குவல் டு 537. ஸோ புக்கில் வந்து இங்கே ஒரு மிஸ்டேக் இருக்குது, அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. தென் சிக்மா P1 Q1 இஸ் ஈக்குவல் டு 742. ஸோ டோட்டல் வேல்யூ சம்மேஷன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபிஷர்ஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் ஃபார்முலா P01 Fங்கிறது ஃபிஷர்ஸ் மீன் பண்ணோம், விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணுற மெத்தட் சொல்லியிருக்கேன். நியூமரேட்டர் டினாமினேட்டரில் PQன்னு அப்ளை பண்ணிக்கோங்க. சிக்மா PQ பை சிக்மா PQ இன்ட்டு சிக்மா PQ பை சிக்மா PQ 1000 தென் 101 ஞாபகம் வச்சுக்கணும். 1000 1000 தென் 1101 இன்ட்டு 100. Then sigma P1 Q0 value 537 divided by P0 Q0 value 442 into sigma P1 Q1 value 742, then sigma P0 Q1 value 613. So numerator ரெண்டு மல்டிபிள் பண்ணுங்க, denominator மல்டிபிள் பண்ணுறோம். இது ரெண்டுக்கும் டிவைட் பண்ணி ரூட் எடுத்தோன்னா ஃபைனல் ஆன்சர் 1.2127 and so on. அது அப்ராக்சிமேட்டாக ஒரு 4-5 டிஜிட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இன்ட்டு 100. ஸோ இங்கே 100 இருக்குது, 100ல் மல்டிபிள் பண்ணும்போது 121.27 அப்ராக்சிமேட்லி 2 டெசிமல் பிளேசஸ். ஸோ 2 டிஜிட்ஸ் மட்டும் வர்ற மாதிரி இங்கே எடுத்துக்கலாம் டெசிமலுக்கு அப்புறம். ஸோ 121.27 இது ஃபிஷர்ஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னுடைய வேல்யூ. ஸோ அடுத்தது டைம் அண்ட் ஃபேக்டர் கேட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலா நெக்ஸ்ட் sigma P0 Q0 equal to 442 from the table value. Sigma P0 Q0 equal to 442, sigma P0 Q1 equal to 613, sigma P1 Q0 is equal to 537 and sigma P1 Q1 is equal to 742. Find the time reversal test. To prove that P01 into P10 equal to 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். ஸோ P01 into P10 ஃபார்முலா எழுதுகிற மெத்தட் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிக்மா PQ sigma PQ into sigma PQ divided by sigma PQ into sigma PQ divided by sigma PQ into sigma PQ divided by sigma PQ. So entry 0 1க்கு
1000 then 1101 into sigma PQ value 1000 values மட்டும் interchange பண்ணுங்க numbers suffix value மட்டும் interchange பண்றோம் 10 இருக்கு அப்ப நம்ம இங்க entries பூரா 1 இருக்கிற பொசிஷன்ல 0 0க்கு 1 அப்ளை பண்ணுங்க then sigma PQ இங்க 11 இருக்கிறது 00 01ங்கிறது 10 ஸோ ஃபார்முலா நமக்கு ஈஸியாக கிடச்சிரும் அப்படி இல்லைன்னா இங்கே டேபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அதே தான் இங்கே வரும் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரிஸ் பாருங்கள் சிக்மா P0 Q0 P0 Q1 P1 Q0 P1 Q1 இதுதான் நியூமரேட்டரில் வரும் டினாமினேட்டரில் அது அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதிட்டிங்கனாலும் போதும் ஸோ ரெண்டு ஒரே மீனிங் தான் ஸோ சேம் ஆன்சர்ஸ் தான் நமக்கு கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட் சிக்மா P1 Q0 உடைய வேல்யூ 537 divided by sigma P0 Q0 value 442 into sigma P1 Q1 value 742 divided by sigma P0 Q1 value 613 into sigma P0 Q1 value 613 divided by P1 Q1 742 into sigma P0 Q0 value 442 divided by sigma P1 Q0 value 537. ஸோ இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டரில் நமக்கு சேம் வேல்யூஸ் தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா 537 கேன்சல் தென் 742 613 442 ஸோ எல்லாம் கேன்சல் ஆனால் ரூட் 1 வரும் ரூட் 1 இஸ் நத்திங் பட் 1 ஸோ டைம் ரிவர்சல் டெஸ்ட்டுக்கு 1 நம்ம ப்ரூவ் பண்ணணும் நெக்ஸ்ட் ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட் ஸோ ஃபார்முலா இஸ் P01 into Q01 is equal to sigma P1 Q1 by sigma P0 Q0 ப்ரூவ் பண்ணணும் ஸோ P01 into Q01 similarly sigma PQ by sigma PQ into sigma PQ by sigma PQ. So இது price நுடைய formula Fisher's price Q கொடுத்த quantity வரும்போது alphabet மாத்திக்கங்கன்னு சொல்லியிருக்கேன் so sigma QP sigma QP sigma QP then sigma QP so எல்லாம் multiples so same numbers 0101 so 1000 apply பண்ணலாம் 1000 1000 1101 again 1000 1101 so base value suffix value ல எந்த வித சேஞ்சஸும் கிடையாது ஏன்னா நமக்கு இங்க வந்து P01 into Q01 so 01 கொடுத்திருக்கு base and current year கொடுத்ததனால same procedure தான் ரெண்டுக்கும் வரும் but time reversal வரும்போது P01 P10 வர்றதுனால suffix value 10 க்கு பதிலா 01 நீங்க சேஞ்ச் பண்றோம் இதுல alphabets சேஞ்ச் பண்றோம் right sigma P1 Q0 value 537 divided by sigma P0 Q0 value 442 from the table into sigma P1 Q1 value 742 sigma P0 Q1 value 613 into sigma Q1 P0 value Q1 P0 value 613 divided by Q0 P0 value 442 into sigma Q1 P1 or P1 Q1 value 742 sigma Q0 P1 value 537 so 537 cancel 613 cancel so remaining term 742 into 742 divided by 442 into 442 so square root ல இருந்து எடுக்கும்போது நமக்கு 742 divided by 442 ன்னு வரும் so இங்க multiples ல இருக்கு so root of 4 into 4 னா 4 தான் ஆன்சர் அதே மாதிரி 742 into 742 ரூட்டும் the square value cancel ஆனா 742 வந்துரும் by 442 742 is nothing but sigma P1 Q1 value divided by 442 value sigma P0 Q0 அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் so to prove that sigma P1 Q1 by sigma P0 Q0 so நமக்கு அதனுடைய என்ட்ரிஸ் கிடைச்சிருச்சு அதான் that is equal to sigma P1 Q1 742ங்கிறது sigma P1 Q1 value then 442 value sigma P0 Q0 value hence proved so very important 5 mark sum